பயிற்சி, அதாவது உங்க ஆன்மீக தேக்கத்தை தினமும் சுத்தம் செய்யறது. நம்ம ஸ்மார்ட் போன்ல தேவையில்லாத ஃபைல்ஸ் சேர்ந்தா எப்படி கேட்ச் கிளியர் பண்ணுவோமோ, அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம மனசுக்கான ஒரு சின்ன சுய பரிசோதனை அது. ராத்திரி நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அமைதியா உட்காந்து உங்களுக்கு நீங்களே 3 கேள்விகளை கேட்டுக்கோங்க. இன்னைக்கு நான் யாரையாவது என் வார்த்தையால காயப்படுத்தினேன்னா, யாருக்காவது சின்ன உதவியாவது பண்ணி அவங்கள சிரிக்க வச்சேனா, பாபாவோட போதனைகளை இன்னைக்கு கொஞ்சமாவது நான் வாழ்ந்து காட்டினேனா. இந்த கேள்விகளை கேட்கறது உங்களை நீங்களே தண்டிச்சுக்கிறதுக்காகவோ குற்ற உணர்வை உருவாக்குறதுக்காகவோ கிடையாது. இது ஒரு மென்மையான விழிப்புணர்வை நம்ம மனசுல எப்பவும் உயிர் போக வச்சிருக்கிறதுக்காக மட்டுமே. நம்ம எப்போ இந்த விளக்க தொகுப்போட முடிவுக்கு வந்துட்டோம். வாழ்க்கையோட இறுதியில நம்ம எவ்வளவு சொத்து சம்பாதிச்சோம், எவ்வளவு பாராட்டு வாங்கணும் அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது. நம்ம எவ்வளவு அன்பா வாழ்ந்தோம், எத்தனை பேரை முழு மனசோட மன்னிச்சோம் அப்படிங்கறத நிஜமான கணக்கு. வெளியில நடக்கிற அற்புதங்களுக்காக இறைவனை தேடுறதை விட்டுட்டு நமக்குள்ள இருக்கிற கோபத்தையும் பயத்தையும் மாத்துறதுதான் வாழ்க்கையில நிகழக்கூடிய உண்மையான மிகப்பெரிய அற்புதம். விடை பெறறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு இறுதி சிந்தனைய வைக்க விரும்புறேன். இப்போ உங்க வாழ்க்கையில எந்த விஷயம் ரொம்ப தாமதமாகி உங்களை ரொம்ப சோர்வடைய செஞ்சுட்டு இருக்கோ, அது ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. அது ஒருவேளை உங்களை தடுத்து நிறுத்துற முட்டுக்கட்டையா இல்லாம உங்களுக்கான சபூரிய, உங்களோட ஆன்மீக முதிர்ச்சியை உருவாக்குறதுக்காகவே பிரத்யேகமா அமைக்கப்பட்ட ஒரு பயிற்சி களமா இருந்தா, அப்படி நீங்க நினைச்சா அந்த பிரச்சனைய பாக்குற உங்க பார்வை இப்போ எப்படி மாறுது? இத பத்தி ஆழமா சிந்திச்சு பாருங்க. நன்றி.